الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله لا يحب المسرفين صدق الله العلي العظيم قال نبينا صلى الله عليه وسلم إن لجسدك عليك حقا أو كما قال عليه الصلاة والتسليم எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வின் அன்பும் அருளும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிமுறையை வலுவாது நடுவாது பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் மீதும் குறிப்பாக இங்கு வீற்றிருக்கிற நம் எல்வேர்களின் மீதும் நீங்கா நிலவட்டுமாக ஆமீன். அன்பான பெருமக்களே, நாம் சார்ந்திருக்கிற இஸ்லாமிய மார்க்கம் பொருளாதாரத்தை சேமிப்பதை, திரட்டுவதை, ஒன்று சேர்ப்பதை எந்த அளவிற்கு வலியுறுத்துகிறதோ அதே போன்றுதான் அந்த பொருளாதாரம் எந்த வழிகளில் செலவு செய்யப்பட வேண்டும் என்பதையும் நமக்கு வலியுறுத்துகிறது. ஃபர்லான தொழுகை நிறைவடைந்து விட்டால் உங்களுடைய வாழ்வாதாரத்தை தேடி ஃபன்தஷிரு ஃபில் அர்ள், பூமியிலே நீங்கள் பரவி செல்லுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி, உடல் ஆரோக்கியமுள்ள சம்பாதிப்பதற்கான எல்லா விதமான சூழ்நிலைகளும் அமைய பெற்ற ஒரு மனிதர் அல்லாஹ் எனக்கு பொருளாதாரத்தை கொடுப்பான் என்று மூலையில் முடங்கி கிடந்து விடாமல் பூமியிலே எந்த பகுதியிலே அவருக்கான வாழ்வாதாரத்திற்கான வழி இருக்கிறது என்பதை பூமியிலே பறந்து விரிந்து அவர்கள் பொருளாதாரத்தை தேடட்டும் என்று ஏவுகிற ரப்புல் ஆலமீன் அந்த பொருளாதாரம் எங்கே செலவு செய்யப்பட வேண்டும், எந்த வழியிலே செலவு செய்யப்படக்கூடாது என்பதையும் குர்ஆனின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார். குர்ஆனில் ஒரு வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், குலு வஷ்ரபு, குலு நீங்கள் ஹலாலான உணவுகளை சாப்பிடுங்கள், வஷ்ரபு பானங்களை நீங்கள் பருகுங்கள், வலா துஸ்ரிஃபு, வலா துஸ்ரிஃபு வீண் விரயம் செய்ய வேண்டாம். நீங்கள் சம்பாதித்த காசு பணம்தான், உங்கள் வியர்வை நிலத்தில் சிந்த நீங்கள் சம்பாதித்திருக்கிறீர்கள், உங்கள் உதிரத்தை வியர்வையாக மாற்றி நீங்கள் சம்பாதித்திருக்கிறீர்கள், சந்தேகமே இல்லை, மாற்று கருத்தே இல்லை. ஆனாலும் அந்த பொருளாதாரம் உன் மனோ இச்சைக்கு அடிபட்டு நீ அதை செலவு செய்து விடாதே. ரப்புல் ஆலமீன் அதைத்தான் சொல்கிறார். உன் உழைப்பு முழுக்க அதில் இருக்கிறது, நான் உன்னை தவறு என்று சொல்லவில்லை. அதற்காக நீ 1000 சிரமங்களை சந்தித்திருப்பாய் அந்த பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கு. அதற்காக நான் சம்பாதித்த பொருளாதாரம், நான் திரட்டிய செல்வம், நான் தேடிய சேமித்த காசு பணங்கள் என்பதற்காக எல்லா வழிகளிலும் காசு பணங்களை செலவு செய்து விடாதே. உணவு தேவையா,
பானம் தேவையா, எது வேண்டுமோ ஹலாலான முறையிலே அனுமதிக்கப்பட்டது அத்தனையும் சாப்பிடுங்கள், குடியுங்கள். ஆனால் வலா துஸ்ரிஃபு, வீண் விரயத்திலே நீங்கள் வீழ்ந்து விட வேண்டாம். காரணம், இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், நிச்சயமாக அல்லாஹ் வீண் விரயம் செய்பவர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான். நான் சம்பாதிக்கிறேன் என்பதற்காக வீணான வழிகளிலே என் பொருளாதாரம் செலவு செய்வதை அல்லாஹ் விரும்புவதில்லை. வீண் விரயம் என்று சொல்கிற போது தேவையான அளவு என்று ஒன்று இருக்கிறது, கஞ்சத்தனம் என்று ஒன்று இருக்கிறது. இது எல்லாத்தையுமே நாம புரியணும். ஒரு விஷயம் நடக்கணும்னு சொன்னா 1000 ரூபாய் செலவு செய்தால் அந்த காரியம் முழுமையாக நிறைவு பெறும். அது எந்த காரியமானாலும் இருக்கலாம், மருத்துவமாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், அல்லது நம்ம வீட்டுக்கு தேவையான ஜாமான்களாக இருக்கலாம். 1000 ரூபாய் செலவு செய்தால்தான் அங்கே அது முழுமையடையும் என்று இருக்கிற போது லட்சக்கணக்கில் அதில் போய் செலவு பண்ணால் அதுக்கு பேர் லக்ஸரின்னு பேர், ஆடம்பரம் என்று பெயர். அது தேவையில்லாததுன்னு பேர். 1000 ரூபாய் செலவு செய்தால்தான் அது முழுமை பெறும் என்று இருக்க 800 ரூபாய்களை மாத்திரம் செலவு செய்தால் அங்கே கஞ்சத்தனம் என்று பெயர். அதற்கு அந்த காரியம் முழுமை பெறாது. 1000 ரூபாய் மருந்து எழுதியிருக்கிறாரு, உடம்பு சரியில்லை, டாக்டர்கிட்ட போயிருக்கிறோம், இல்லை எனக்கு 800 ரூபாய்க்கு மட்டும் மாத்திரை கொடுங்க, எப்படி அந்த நோய் குணமாகும்? எல்லா விஷயங்களிலும் நாம் சார்ந்திருக்கிற அத்தனை துறைகளிலும் இதை நாம் பொருத்தி பார்க்கலாம். தேவையை விட அதிகமாக செலவு செய்கிற போது ஆடம்பரம் வந்து தொற்றிக் கொள்கிறது. தேவைப்படுகிற அளவை விட குறைத்து செலவு செய்கிற போது அங்கே கஞ்சத்தனம் என்பது வெளிப்படுகிறது. இரண்டிற்கும் மத்தியிலே எவ்வளவு தேவையோ அவ்வளவு மாத்திரம் செலவு செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது. அதைத்தான் நடுநிலை, சிக்கனம், தேவையான அளவு மாத்திரம் நாம் செலவு செய்ய வேண்டும். இந்த வீண் விரயம் இருக்கிறது 2 வகைகளாக சொல்லலாம். ஒன்று அத்தியாவசிய விஷயங்கள்ல வீண் விரயம், இரண்டாவது உடலுக்கு உபாதையை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களிலே வீண் விரயம். அத்தியாவசிய பொருட்கள்ல வீண் விரயம் என்றால் சாப்பாடு நமக்கு அத்தியாவசியம், தண்ணீர் அத்தியாவசியம், மின்சாரம் அத்தியாவசியம், நமக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய 24 மணி நேரம் 24 hours என்பது அத்தியாவசியம், நாம் சம்பாதிக்கிற காசு பணம் என்பது அத்தியாவசியம். இந்த 5லும் வீண் விரயத்தை நாம் கடைபிடித்தால் இது 5ம் அனுமதிக்கப்பட்டதுதான். சாப்பாடு நமக்கு ஹலாலானதை சாப்பிட அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்றுதான் பானம், தேவையான அளவிற்கு தண்ணீரை பருகுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. மின்சாரம் நம்முடைய தேவைக்கு பயன்படுத்துவதற்கு அனுமதி இருக்கிறது. கால நேரம் எந்த அளவிற்கு நமக்கு தேவையோ அந்த அளவிற்கு நாம் நல்ல விஷயங்களிலே பயன்படுத்தி கொண்டே இருக்கலாம். 24 மணி நேரத்தையும் நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம். இவைகளில் தேவையான அளவை விட ஒரு ஹோட்டலுக்கோ ஒரு நிகழ்ச்சிகளுக்கோ அல்லது நம் இல்லங்களிலோ சமைக்கிற உணவுகளை, நம் வீட்டு மின்சாரத்தையோ பொது இடங்களில் உள்ள மின்சாரத்தையோ நாம் ஏனோதானவென்று பயன்படுத்துகிற போது அங்கே வீண் விரயம் ஏற்படுகிறது. இந்த வீண் விரயத்தினுடைய பாதிப்பு என்ன தெரியுமா? பொருளாதார பாதிப்பு என்பது ஏற்படுகிறது. ரோட்ல, வீதிகளில் தெருவிளக்குகள் அணைக்கப்படாமல் இருந்தால் அதை அணைப்பதும் நன்மையான காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு யாரேனும் பொறுப்புதாரிகள் இருந்தால் கூட கவனக்குறைவாக இருக்கிற நேரங்களிலே நாம் அதற்கு உறுதுணையாக இருந்தால் அந்த பொருளாதாரம் என்பது நம்முடைய வரிப்பணத்திலே இருந்து அங்கே செலவு செய்யப்படுகிறது. எனவே அங்கே நம்முடைய பொருளாதார பாதுகாப்பு என்பது அங்கே ஏற்படுகிறது. இது வீண் விரயத்தினுடைய முதலாவது வகை. இரண்டாவது, மார்க்கத்தில் அனுமதி இல்லாத விஷயங்கள்ல நம்முடைய பொருளாதாரத்தை கொண்டு போய் சிதைப்பது, செலவு செய்வது, அழிப்பது. மது, போதைப் பொருட்கள், ஹெராயின், கஞ்சா, அபின், இன்னும் என்னமெல்லாமோ இருக்கிறது. இவைகளெல்லாம் மார்க்கம் நமக்கு அனுமதி கொடுக்கவில்லை. இருந்தாலும் தெரிந்தோ தெரியாமலோ அவைகளிலே கொண்டு போய் நம்முடைய காசு பணங்களை வீண் விரயம் செய்து கொண்டிருக்கிறோம். ரப்பல் ஆலமீன் அதைத்தான் நமக்கு கண்டிஷனாக சொல்கிறார். சாப்பிடுங்கள், உண்ணுங்கள், பருகுங்கள், வலா துஸ்ரிஃபு, வீண் விரயம் செய்யாதீர்கள்.
அது ஆகுமான பொருள்ல இருந்த மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட பொருட்களில் வீண்விரைவாக இருந்தாலும் வேண்டாம். மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத உடலுக்கு ஆரோக்கியமின்மை ஏற்படுத்தக்கூடிய, பொருளாதார பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய, சமூகத்தினுடைய சீர்கேடுகளை அதிகப்படுத்தக்கூடிய அந்த தீமைகளாக இருந்து வீண்விரயமாக இருந்தாலும் அதுவும் நமக்கு வேண்டாம். ரப்புல் ஆலமீன் சொல்லுகிற அந்த வாசகத்திலே 2 விதமான வீண்விரயங்களும் இங்கே சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதத்தினுடைய 26வது தேதியை, இன்றைய நாளை சர்வதேச அளவிலே போதை ஒழிப்பு தினம் என்கிற பெயரிலே கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது, அனுசரிக்கப்படுகிறது. போதையை நாம் உட்கொள்வதால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன, தனி மனிதனுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன, சமூகத்திற்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன, குடும்பத்திற்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன என்பன போன்ற செய்திகளை மக்களுக்கு மத்தியிலே விழிப்புணர்வு என்ற பெயரிலே ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஜூன் மாதத்தினுடைய இன்றைய 26ஆம் தேதியை சர்வதேச போதை ஒழிப்பு தினமாக அனுசரிக்கப்பட்டு வருகிற இந்த நாளிலே இஸ்லாமிய மார்க்கம் இந்த போதையை குறித்து, வீண் விரயத்தை குறித்து நமக்கு சொல்லுகிற அந்த செய்திகளையும் நாம் நினைவில் இருத்த கடமைப்பட்டிருக்கிறோம். சாதாரணமாக இந்த போதையை நாம் கடந்து செல்லுதல் என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல. காரணம், அது மனிதனுடைய உடலுக்கும் பாதிப்பை தருகிறது, குடும்பத்திற்கும் பாதிப்பை தருகிறது, சமூகத்திற்கும் பாதிப்பை தருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னலி ஜஸதிக அலைக ஹக்கா, இன்னலி ஜஸதிக அலைக ஹக்கா, உன் உடலுக்கென்று நீ செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கிறது, சில உரிமைகள் இருக்கிறது. இந்த நபிமொழியினுடைய தெளிவுரையிலே இப்படியும் சொல்லப்படுகிறது, ஒரு மனிதன் எவ்வளவு நேரம் தூங்கினால் அந்த மனிதனுக்கு உடல் ஆரோக்கியம் ஏற்படுமோ அந்த அளவிற்கு தூக்கத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதர்களும் கடைபிடிப்பதையும் இந்த நபிமொழியிலே நபி அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். கண் இல்லாமல் எதுவுமே நடக்காது. அதையும் நபி அவர்கள் அடுத்த இந்த நபிமொழியினுடைய அடுத்த வாரியிலே சொல்கிறார்கள், வைன்னலி ஐனிக ஹக்கா, உன் 2 கண்களுக்கும் உரிமை இருக்கிறது. கையில் செல்போன் இருக்கு, அன்லிமிட்டெட் ஜிபி என்பதற்காக நாம் இரவு முழுவதும் அதை பயன்படுத்தி கொண்டே இருந்தால் நம் கண் என்பது அங்கே பாதிக்கப்படுகிறது. எல்லாவற்றையும் உள்ளடக்கி நடப்பு நிகழ்வுகள் அனைத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்தின சுருக்கமாக சொன்னதை போன்று ஒரே வரியிலே சொன்னார்கள், வஇன்னலி ஜஸதிக அலைக ஹக்கா, எவ்வளவு நேரம் தூங்கினால் உன் உடலுக்கு ஆரோக்கியம் ஏற்படுமோ அந்த அளவிற்கு உன் உடலுக்கு நீ தூக்கத்தை கொடுப்பதும் உன் மீது கடமை. அதற்கான நேரங்களை நீ பிரத்யேகமாக அமைத்துக்கொள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபிமொழியினுடைய அந்த நபிமொழியில இருந்து பெறப்படுகிற கருத்து, உடலுக்கு எந்த உணவுகள் எல்லாம் உனக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்துமோ, சில பேருக்கு சில உணவுகள் ஏற்றுக்கொள்ளாது. அவைகளை எல்லாம் தவிர்ந்திருக்க வேண்டும். எது நம் உடல் ஏற்றுக்கொள்கிறதோ அதை மாத்திரமே நாம் சாப்பிட வேண்டும். சாப்பிடுவதற்கு அனுமதி இருக்கிறது என்பதற்காக நம் உடல் ஒத்துக்கொள்கிறதா என்பதையும் கவனிக்க வேண்டும் என்பதையும் இந்த நபிமொழியிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. 3வது செய்தி, உடலுக்கு எவைகளெல்லாம் நோய்களை ஏற்படுத்துமோ அத்தனையிலிருந்தும் நம்முடைய உடலை நாம் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். கொரோனா நேரத்தில் ஏன் எல்லாம் மாஸ்க் போட்டோம்? நம்மிடமிருந்து இன்னொருவருக்கு அந்த பாதிப்பு ஏற்படக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஒற்றை வார்த்தையில இருந்து மார்க்க அறிஞர்கள் சட்டங்களை எடுத்து எழுதுகிறார்கள். எந்த பொருளை உட்கொள்வதால், எந்த பொருளை நாம் உணவில் சேர்ப்பதால், எந்த பொருளை நாம் பயன்படுத்துவதால் உடல் நலத்திற்கு தீங்கு ஏற்படுகிறதோ, ஆரோக்கிய குறைவு ஏற்படுகிறதோ, சமூக தீமை ஏற்படுகிறதோ அந்த பொருட்களை நாம் பயன்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்பதும் இந்த நபிமொழியில இருந்து பெறப்படுகிற கருத்து. இன்றைக்கு போதை ஒழிப்பு என்கிற பெயரிலே இன்றைக்கு ஏற்படுத்தக்கூடிய இதே விழிப்புணர்வை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தைகளின் மூலமாக சற்றேறக்குறைய 1447 ஆண்டுகளுக்கு முன்னரே அரபு தேசத்திலே இருந்த அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும்
சவாலாக சொல்லி சென்றிருக்கிறார்கள். உன் உடலை நீ பாதுகாப்பது உன் மீது கடமை. அப்படியானால் உன் உடலுக்கு ஆரோக்கியமின்மை ஏற்படுத்தக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் அதை நீ பயன்படுத்துவதற்கு உனக்கு அனுமதி இல்லை. மது, போதை, கஞ்சா, அபின், என்னென்னமெல்லாமோ பெயர் சொல்கிறார்கள். சாதாரணமாக இன்றைக்கு குழந்தைகளை கூட ஈர்ப்பதற்காக மிட்டாய் வடிவிலே கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்னர் கூட வாட்ஸ்அப்பிலே வந்த அந்த தகவலை பார்த்தோம். இந்த இனிப்பு மிட்டாய்னு சொல்லி ஒன்று, அதை குழந்தைகளுக்கு அதை விரும்பி சாப்பிடுவார்கள் என்பதை தெரிந்து அதில் கொண்டு போய் அந்த போதை விஷயங்களை கலக்கிறாங்க. அப்ப இவைகளை எல்லாம் பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு அறிவுறுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஒரு தினத்தை நாம் அனுசரிக்கிறோம், அதில் மாற்று கருத்தில்லை, வரவேற்க தகுந்ததுதான். ஆனால் அன்றைக்கு மாத்திரம் அதை குறித்து பேசிவிட்டு வருடத்தினுடைய 364 நாட்களும் அதை பற்றி பேசாமல் இருந்து விடக்கூடாது. இன்றைக்கும் பேச வேண்டும். வருடத்தினுடைய எல்லா தினங்களிலும் நம் குழந்தைகளுக்கு பெற்றோர்களாகிய நாம் மிகுந்த கவனத்தோடு இந்த செய்திகளை நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும். ஒரு புள்ளி விவரம் சொல்கிறது, குழந்தைகளிலே துவங்கி முதியவர்கள் வரை சற்றேறக்குறைய 30 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் இந்த தேசத்திலே போதைக்கு அடிமையாகி இருக்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் தான் பாதுகாக்க வேண்டும். சிறியவர்களிலே தொடங்கி பெரியவர்கள் வரை சற்றேறக்குறைய 30 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறான், மதுவிலே நன்மை அல்ல, போதை நமக்கான பாதை அல்ல, போதைக்காக செலவு செய்யப்படுகிற செலவினங்கள் அது நன்மையை நமக்கு பெற்றுத் தராது. நம் உடலுக்கும் ஆரோக்கியத்தை பெற்றுத் தருகிறது, ஆரோக்கியமின்மையை பெற்றுத் தருகிறது, நம் குடும்ப நிம்மதியை போக்கி விடுகிறது. சமூகத்திலே ஏராளமான கொலைகள், ஏராளமான எல்லா விதமான தவறுகளும் நடப்பதற்கு மிக பெரும் உந்து சக்தியாக இருக்கிறது. முதல் பாதிப்பு போதை. அதிலே அடிமையாகிவிட்டால் மூளையை கொண்டு போய் தாக்குகிறது. மூளை இல்லைன்னா என்னங்க செய்ய முடியும்? ஒரு மனிதனை இயக்குவதே மூளை தானே. வீதியிலே நடந்து செல்கிறோம், காலிலே ஒரு முள் தட்டுகிறது, ஒரு காலிலே செருப்பிலே கல் தட்டுகிறது, உடனடியாக நம்முடைய மூளையில இருந்து அனிச்சை செயல், காலை உடனடியாக எடு என்று சொல்கிறது. அந்த மூளை வளர்ச்சியை, அந்த மூளையினுடைய இயக்கத்தை நிறுத்திவிட்டால், அந்த மூளையினுடைய சிந்தனா சக்தியை தடுத்து விட்டால் என்ன செய்யறாங்கிறது அவனுக்கே தெரியாது. இப்போ முதலாக போதை பழக்கத்தில் நாம் இருப்பதால் நம்முடைய மூளை இயக்கத்தை அது பாதிக்கிறது. இரண்டாவதாக குடும்ப ரீதியாகவும் பாதிப்பு. குடும்ப ரீதியாகவும் பாதிப்பு. போதையை சாப்பிட்டு வீட்டுக்குள்ள வந்தா அங்க என்ன சொத்தமாவா இருக்கும்? தேவையில்லாத வார்த்தை பிரயோஜனங்கள், தேவையில்லாத சண்டை சச்சரவுகள். அப்ப குடும்ப நிம்மதி என்பது அங்கே இருந்து பிடுங்கி எடுக்கப்படுகிறது. நிம்மதியாக இரவிலே தூங்க முடிவதில்லை. குழந்தைகளுடைய படிப்புகள் அங்கே பாதிக்கப்படுகிறது. நேரங்கள் வீண்விரயமாக்கப்படுகிறது. என்ன வார்த்தையை நாம சொல்றோங்கிறது அவங்களுக்கே நினைவில்லை. காலையில இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னேன்னு சொன்னா நானா அந்த மாதிரி சொன்னேன் என்று கேட்கக்கூடிய ஒரு அவல நிலை. ஏன்? இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன? அங்க மூளையினுடைய இயக்கம் அங்கே நிறுத்தப்பட்டு விட்டது. என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியல. அது போன்ற ஒரு சூழல். மூன்றாவது, சமூகத்திலே சீர்கேடுகள், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, திருட்டு, இன்னும் ஏராளம் ETC எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இந்த அனைத்திற்கும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே தீர்வாக சொன்னார்கள், அல் ஹம்ரு உம்முல் ஹபாயிஸ். இன்றைக்கு நாம பட்டியல் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். உடல்ல என்ன குறைபாடு, குடும்பத்தில் என்ன குறைபாடு,
சமூகத்தில் என்ன குறைபாடு, இடிசின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த போதையின் தாக்கத்தை உணர்ந்து, இந்த போதையின் வீழ்ச்சியை உணர்ந்து, இந்த போதையினால் எவ்வளவு தூரம் பாதிக்கப்படுகிறோம் என்பதை உணர்ந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வேத வரிகளில், தன் வேத வாக்காக இறைவனிடமிருந்து வந்த அந்த செய்திகளை சொன்ன அந்த வரிசையிலே அல் ஹம்ரு, மது சாதாரணமானதல்ல, உம்முல் ஹபாயிஸ், அனைத்து பாவங்களுக்கும் அது தாய் என்றார்கள். எல்லாம் உள்ள வந்துருச்சா? சமூக தீமைகளும் வந்து விட்டது, குடும்ப தீமைகளும் வந்து விட்டது, உடல் நல பாதிப்பும் வந்து விட்டது. இந்த சமூகம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு வாக்குறுதியையும், ஒவ்வொரு நபிமொழியையும் முக்கியத்துவம் கொடுத்து நடந்தால் இந்த தேசத்திலே இருந்து போதையை மாத்திரமல்ல, இஸ்லாம் எதிர்பார்க்கிற, அல்லாஹும் ரசூலும் எதிர்பார்க்கிற அத்தனையும் இந்த உலகத்திலே சாத்தியமாகும். சந்தேகத்திற்கு இடமில்லை. ஒவ்வொரு நபிமொழிகளும் கவனத்திலே கொள்ளப்பட வேண்டியவை. சாதாரணமாக இந்த ஜூன் 26 மற்றும் போதை ஒழிப்பை குறித்த செய்திகளை நாம் பேசிவிட்டு கலைந்து செல்வதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. குர்ஆனும் ஹதீஸும் ஆண்டு முழுவதும் நாம் எடுத்து நடப்பதற்கான வழிகாட்டலாக இருந்து கொண்டிருக்கிறது. கவனத்திலே கொள்ள வேண்டிய மிக முக்கியமான செய்திகள். பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய குழந்தைகளை இந்த விஷயத்திலே மிகுந்த கவனத்தை மேற்கொள்ள வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தனை தீமைகளையும் ஒரே வார்த்தையிலே, ஒரு நபிமொழியிலே அடக்கிவிட்டு சென்றிருக்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கம் இந்த போதையை தடுக்கிற விஷயத்திலே எடுத்த எடுப்புல நம்ம நிறுத்தணும்னா கண்டிப்பா முடியாது. இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிற வழிகாட்டலும் அதுதான். ஆரம்பத்திலே மதுவை குறித்து வினா எழுப்பப்பட்ட போது அல்லாஹ் வசனத்தை இறக்கினான். மது பிடிக்கலாமான்னு சஹாபாக்கள் கேட்டாங்க. இஸ்லாத்துக்கு வந்த உடனே அல்லாஹ் வசனத்தை இறக்கினான். யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர், மதுவை குறித்து நபி உங்கள் இடத்தில் கேட்கிறார்கள். அது இஸ்முன் கபீருன், பெரும் பாவம் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் அப்போதைக்கு சொன்னான். முதலிலே அது பெரும் பாவம் என்று சஹாபாக்களுக்கு மத்தியிலே புரிய வைக்கப்பட்டது. மற்ற நேரங்களில் அனுமதிக்கப்பட்டது, பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நேரத்தில் தொழுகையில் குல்யாயுகள் காஃபிருன் ஓதப்படுகிறது. லா அஅபுது மா தஅபுதூன், லா அஅபுது, நான் வணங்க மாட்டேன் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வத்தை என்று ஓத வேண்டிய குர்ஆன் வசனத்தை மது குடித்திருந்த காரணத்தால் அந்த மூளையினுடைய இயக்கம் அங்கே நிறுத்தப்பட்டு அஅபுது மா தஅபுதூன், அந்த நபியுடைய எழுத்து அங்கே மறக்கடிக்கப்படுகிறது. அஅபுது மா தஅபுதூன், நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வத்தை நானும் வணங்குவேன் என்று ஒரு சஹாபி ஓதுகிறார்கள். ரப்புல் ஆலமீன் பார்த்தான், ஆஹா இது சரிப்பட்டு வராது. இஸ்முல் கபீருன் என்ற ரீதியில இருந்த அந்த பெரும் பாவத்தை, மதுவை அல்லாஹ் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு வருகிறார். யா யுஹல்லதீன ஆமனூ லா தக்ரபுஸ் ஸலாத்த வ அன்தும் சுகாரா, தொழுகையினுடைய நேரத்தில் நீங்கள் மது அருந்தாதீங்க. நான் மது அருந்ததுனால இப்போ அர்த்தத்தில் மிகப்பெரிய பாதிப்பை கொண்டு வந்து விட்டது என்று அல்லாஹ் அங்கே தொழுகை நேரத்திலே நீங்கள் அதை பருக வேண்டாம், பயன்படுத்த வேண்டாம் என்று இரண்டாவது தடையை அங்கே ஏற்படுத்தினார். அப்புறம் கொஞ்சம் காலம் போச்சு, எல்லாம் ஓரளவுக்கு எல்லாத்துலேயும் தகுதியில் மாற்றங்களை சஹாபாக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வதற்கு அவர்களுடைய உள்ளம் தயாராகிவிட்டது என்பதை புரிந்த போது ஒட்டுமொத்தமாக வசனத்தை இறக்கினார். இன்னமல் ஹம்ரு வல் மைசிர் வல் அன்சாப் வல் அஸ்லாம் ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு. இன்னமல் ஹம்ரு மதுவும், வல் மைசிர் சூதாட்டம், வல் அன்சாப் வல் அஸ்லாம் ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான், இவைகள் எல்லாம் ஷைத்தானுடைய அமல்கள். அது ஈமான்தாரியினுடைய அமல் அல்ல, அது ஷைத்தானுடைய அமல்கள். ஃபஜ்தனிபூஹு, அதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்கள். ரப்புல் ஆலமீன் சஹாபாக்களுக்கு மதுவை எடுத்த எடுப்பிலே ஹராம் என்று ஒட்டுமொத்தமாக ஒரேடியாக தடுக்கவில்லை. படிப்படியாக அடுக்கடுக்காக அவர்களுடைய மனோநிலையை புரிந்து அந்த சூழ்நிலைகளை கவனத்திலே கொண்டு மூன்றாவது தடவையாக ஃபஜ்தனிபூஹு, முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் அந்த வசனத்தை இறக்கி கியாமத்து வரைக்கும் இனி மது ஹராம் என்பதை அல்லாஹ் அங்கே தடை செய்து விட்டான். அதே போன்றுதான் இந்த போதையிலிருந்து வெளியாகுதல் என்பது அது சாதாரணமான காரியம் அல்ல.
முதலிலே நாம் ஒரு மருத்துவரை கன்சல்ட் செய்ய வேண்டும். இதிலிருந்து வெளிவதற்கான என்ன சாத்தியக்கூறுகள், என்ன முறைகளை நான் கடைபிடிப்பது என்று. இரண்டாவதாக, அந்த சிந்தனைகள் ஏற்படுகிற போது நாம் கவனத்தை நாம் திசை திருப்ப வேண்டும். ஷைத்தான் சும்மா இருக்க மாட்டான். அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், இன்ன ஷைத்தான லக்கும் அதுவும் முபீன், பகிரங்கமான விரோதி. ஷைத்தான் யாரு? பகிரங்கமான விரோதி. நாம் ஒரு நல்ல அமலுக்கு பக்கம் நெருங்கணும்னு சொன்னால் அவ்வளவு சீக்கிரமாக நம்மளை சாதாரணமாக விட்டுற மாட்டான். அதனால் அந்த தீமையான சிந்தனைகள் நமக்கு வருகிற போது அதிலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்று நாம் முடிவெடுத்து விட்டோம். இப்போது அந்த சிந்தனைகள் வருகிற போது நம் கவனத்தை திருப்ப வேண்டும். இது இரண்டாவது காரியம். மூன்றாவதாக, சந்தர்ப்ப சூழ்நிலைகள், மாஹோல் என்று அரபியில் சொல்லப்படும். சுற்றுப்புற சூழல் என்பது அதற்கு எந்த மனிதர்களோடு நாம் சார்ந்திருக்கிறோமோ அந்த சிந்தனைகள் தான் நமக்கு அதிகமாக வரும். தீய நண்பர்களுடைய தொடர்பு இருந்தால், அது போன்ற போதைப் பொருட்களை பயன்படுத்தக்கூடியவர்களுடைய நட்பிலே நாம் இருந்தால் நமக்கும் அது போன்ற சிந்தனைகள் வந்து கொண்டே தான் இருக்கும். அப்போ அவர்களுடைய அந்த தொடர்பில் இருந்து நம்மை விடுவிக்க வேண்டும். இது மூன்றாவது காரியம். சுத்துக்கும் அந்திக்கிறில்லா, அல்லாஹ் குர்ஆனில் அதைத்தான் சொல்லி காட்டுகிறான். நீங்கள் மதுவை பயன்படுத்தி விட்டீர்கள் என்று சொன்னால் அல்லாஹுடைய நினைப்பை விட்டும் அது உங்களை தூரமாக்கிவிடும், பாராமுகமாக்கிவிடும். பாங்கு சொல்றதும் காது கேட்காது, தொழுகை நடக்கிறதும் காது கேட்காது. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை என்று நான் யாராவது ஒருத்தர் நமக்கு எடுத்து சொன்னாலும் நமக்கு கேட்காது. அந்த அளவிற்கு நம்முடைய சிந்தனைகளை சீரழிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆற்றல் அந்த மதுவிற்கு, அதே போன்று அது சம்பந்தப்பட்ட போதைப் பொருட்களுக்கு இருக்கிறது. எனவே தான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த மதுவில இருந்து, போதையில இருந்து உடனடியாக வெளிவர முடியாது, படிப்படியாக நாம் வெளிவரலாம். வெளியே வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பதை குர்ஆன் நமக்கு உறுதியிட்டு சொல்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இது போன்ற சமூக தீமைகளில் இருந்து நம்மையும் நம்முடைய சந்ததிகளை முழுமையாக பாதுகாக்க வேண்டும். போதையில்லா சமூகத்தை உருவாக்குவது என்பது அது சாதாரணமான ஒரு முயற்சி அல்ல. ஒரு தனி மனிதனால் அது சாத்தியமாகாது. கூட்டு முயற்சியின் மூலமாகத்தான் அது சாத்தியமாகும் என்பதில் மாற்று கருத்துக்கே இடமில்லை. எதிர்காலத்திலே தூய்மையான, சுத்தமான இந்த அடுத்த சந்ததிக்கு நாம் இந்த தேசத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த போதை ஒழிப்பிலே இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய இந்த கருத்துக்களை நாம் நினைவில் வைத்து செயல்பட வேண்டும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய அவாவையும் நம்முடைய துஆவையும் அங்கீகரிப்பானாக. என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எந்த குழந்தைகளும், என்னுடைய சந்ததியில் இருக்கக்கூடிய யாரும் இந்த போதைப் பொருளின் பக்கம், சமூக தீமையாக இருக்கக்கூடிய, உடலுக்கு ஒவ்வாமை ஏற்படுத்தக்கூடிய, அதே போன்று குடும்ப நிம்மதியை கெடுக்கக்கூடிய இவைகளுக்கு நானும் இதிலே ஈடுபட மாட்டேன், என் சந்ததிகளையும் ஈடுபட செய்ய மாட்டேன் என்கிற சங்கல்பத்தோடு நாம் இங்கிருந்து கலைந்து செல்ல வேண்டும். ரப்புல் ஆலமீன் நம்முடைய அவாவையும் நம்முடைய துஆவையும் கபூல் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல் வல்